ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சில விஷயங்களை உணவு பழக்கங்களில் தவிர்க்க தான் வேணும். அதில் மெயினான விஷயம் சாப்பிட்டோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. தவிர்க்க முடியாது, எப்போயாச்சும் சாப்பிட்லாம். அந்த ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் மலாய் ஃபிர்னி. சூப்பரான ரெசிபிங்க. இதோட டேஸ்ட்டு பால்கோவாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து 1/2 லிட்டரு நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை மிதமான தீயில வச்சு அடி பிடிச்சிடாம ஆடை படந்துடாமல் கரண்டி வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. அந்த அரிசி அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அரிசி பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கட்டி பற்றாமல் சிம்மிலே வச்சு கரண்டி வச்சு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெள்ளை சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். அப்போது 2 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டிட்டு பவுடராக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரண்டி வச்சு காய்ச்சும் போது இந்த அளவுக்கு கெட்டியாயிடணும். ஏன் இந்த அளவுக்கு கெட்டியாகணும்? கொஞ்சம் தண்ணியாக பாயாசம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம்ல. இல்லைங்க, இந்த மலாய் ஃபிர்னிங்கிறது பால்கோவா மாதிரி நல்லா கெட்டியாக காய்ச்சி சாப்பிட்றது தான். இதை நார்மலாக நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்றத விட ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வச்சுட்டு கூலிங்காக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ரொம்ப ஈஸி தான், செஞ்சு பாருங்கள். இது பெங்களூரில் ரம்ஜான் டைமில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபேமஸான டெசர்ட்னா இது தாங்க. இங்கே ரம்ஜான் டைமில் இஃப்தார் பாக்ஸ் வாங்கினோன்னா இந்த ஃபிர்னி இல்லாமல் அந்த இஃப்தார் பாக்ஸ் வராது. இந்த சம்மர் டைமில் குழந்தைங்க நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுமே ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெசர்ட் சுலபமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மலாய் ஃபிர்னி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.